ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு உபயோககரமான ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். பீனட் பட்டர் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து காலையிலேயே எனக்கு பீனட் பட்டர் வேணும் வாங்கிட்டு வந்தாங்க. காலை 7 மணிக்கெலாம் எந்த கடையிலுமே கிடைக்கல. சரி, அதனால வந்துட்டு நானும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நம்மளே வந்து யூடியூப் பார்த்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் நார்மலாக இப்பெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ நிறைய வேர்கடலை இருக்கு, நிறைய கொச்சம் இருக்குது. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக நம்ம வந்து கிவி பிக்கிள்ஸ் ஒரு பிராண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, டெலிவரி பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க லேண்ட்லேயே வளர்ந்துது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல வச்சுக்கோங்க ப்ரோன்னாங்க. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வந்து பீனட் பட்டர் மேக் பண்ண போறோம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஆக்சுவலி இங்க தான் எங்கேயோ வச்சாங்க கைஸ். இதுவா? இது இல்ல. இது ஃபுல்லாவே வந்துட்டு வேர்க்கடலை. இப்போ வந்து இவ்வளவு வேர்க்கடலையும் நம்ம வந்து பண்ண போறது இல்லை. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்துச்சுன்னா இது ஃபுல்லாவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுல இருந்து வந்து நம்ம பீனட் பட்டர் பண்ணலாம், எண்ணெய் எடுக்கலாம், என்னென்ன எடுக்க போறது தெரியல. ஃபர்ஸ்ட் பீனட் பட்டர் ஒழுங்கா செய்வோம். நம்ம பேனை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம 1/2 மணி நேரம் குக் பண்ணோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா செம்ம கிறிஸ்பியா வருமா. கரெக்டா 5 நிமிஷம் ஆயிருது. இப்பவே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. எனக்கு கிச்சன்ல நிக்கிறது கொஞ்சம் வேலை தான். நல்லா வந்துச்சுன்னா கவலையப்பட தேவையில்ல. அடுத்த வாட்டிலாம் நான் 10 நிமிஷத்துல பட்டு பண்றேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஓகே கைஸ், அப்ப 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்குது. லைட்டா கரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது கைஸ். அதனால இப்பவே ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் காத்துல காய் வைப்போம். செப்பரேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க கைஸ், ஒரு வழியா நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். நம்ம பீல் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வேர்க்கடலையும் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் கைஸ். வறுக்கிறது தான் கஷ்டம்னு வச்சிருந்தேன். ஆனால் தோல் உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. Here comes the most important part. நம்ம வந்து இப்போ இதை அரைக்க போறோம். அரைக்கிறது வந்து நம்ம வந்து சட்னி மாதிரி அரைக்கிறோம். அப்படி அரைக்கணும். நம்ம வந்து அரைச்சு கொண்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம மிக்ஸி ஆஃப் ஆயிடுச்சு. அது வந்து மிக்ஸி சூடானதுனால ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஆன் பண்ணி பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாது கைஸ், சூப்பரா வந்துக்குது. 20 minutes later. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஐயோ போச்சா, மிக்ஸி நின்றுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணணும்னு பார்த்தா ஆன் ஆகல. அப்புறமா வந்து ரீசெட் பட்டன் எங்கேயோ இருக்கும், அதை அமுக்கி பார்க்கலான்னு பார்த்தா இதுல ரீசெட் பட்டனே இல்லை. கடைக்கு தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். பேசாம கடையிலேயே வாங்கிருக்கலாம் பீனட் பட்டர். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்போ சுத்துதுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அந்த பட்டன் நீங்க எவ்வளோண்ணா? 5 நிமிஷம் தான். பட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். 200 ரூபா மனசே வலிக்குது. கடையிலேயே வாங்கிருக்கலாம். 175 ரூபாய் தான் பீனட் பட்டரு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச செம்மத்திட்டு வாங்க. அதனாலதான் 200 ரூபா போனாலும் பரவாயில்லன்ட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது உப்பு கொஞ்சோண்டு சேர்க்கணும். வர கொஞ்சோண்டு ஹனி. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபைனலி கிடைச்சிடுச்சு. இப்பதான் எனக்கு என்ன நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்குது. வந்து நம்ம இதை பிரெட்ல போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அம்மா வந்தாங்கன்னா அம்மாக்கு கொடுக்கும். அவங்களுக்காக தான் செஞ்சேன். அப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஆஹா, என்னடா இது, சோயா எல்லாம் காலி. இது இப்படி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்குறேன். நிஜமே சூப்பரா இருக்குயா. இதுக்காக சிட்டங்க 2 பாருங்க. வீக்லி செய்துதா?
ஏண்டு ഇടണോ? ഒരു ലൈറ്റ് ആയിട്ട് ആ. ഇതൊന്നും പറയാൻ പറ്റില്ല. ഞാൻ കുഴപ്പമില്ല. ഇറ്റ്സ് നൈസ്. നന്നായിട്ടുണ്ട്. വീട്ടിലുണ്ടാക്കിയതൊന്നും പറയാൻ പറ്റില്ല. വെരി നൈസ്. இப்பதான் சந்தோஷம் இருக்கு. அம்மா சாப்பிட்டு வந்து உப்பு மட்டும் அதிகமா இருக்குனாங்க. மற்றபடி வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லவே முடியாது. நாங்கள் ஜூஸ் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.